ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கும் கார்த்திகை விரதம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 29/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள் அன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற நட்சத்திர வாரியான விரதமாகிய மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்ற கார்த்திகை நட்சத்திர விரதம். முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகளோடு இந்த கார்த்திகை உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறான வழிபாடுகள் நாமும் சென்று முடிந்தவர்கள் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம், அல்லது திருப்புகழை பாராயணம் செய்யலாம், கந்தன் அனுபூதியை பாராயணம் செய்யலாம். இவ்வாறு எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்வதற்கோ சிறப்பு. இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரியது. கார்த்திகை நட்சத்திரத்திலே தோன்றியதினாலே கார்த்திகேயன் என்றும் காங்கேயன் என்றும் போற்றப்பட்டவர் முருகப்பெருமான். எனவே நாமும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமான் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடம் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.